அனுபவமே இல்லாமல் அனுபவசாலி போல் பேசி தேர்தலில் முதலமைச்சர் ஆகிடுவேன்ற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த பிம்பத்தின் மீது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக சந்தேகம் இருக்குது. அதற்கு ஏற்ற அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சியோ இல்லை அந்த தகுதிகளோ இன்னும் வரவில்லை. அவர்கள் தகுதியை இன்னும் உயர்த்தி கொள்ளணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஜனநாயக படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ரைட்டு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. ஒரு நடிகராக கூட உங்களால் ஒரு தீர்வு எடுக்க முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, என் படத்தை எப்படி இருந்தாலும் ஓட விட மாட்டாங்க, அவங்களா நானாக பார்த்துக்கிறேன். என்ன 200 கோடி நஷ்டமாகுமா? கரியரோட உச்சம் நான் 200 கோடிலாம் எனக்கு ஒரு பணமே இல்லை. தேர்தல் ஜெயிச்சிட்டேன் இல்லை தோத்துட்டேன், அதுக்கப்புறம் கூட நான் 2 படம் நடிச்சு தரேன், ஓடிடி ரிலீஸ் பண்ணு. என் ரசிகர்களுக்கு 12ஆம் தேதி பொங்கலுக்கு படம் ரிலீஸ்னா ரிலீஸு, தேட்டர் ரிலீஸ்னா தேட்டர் ரிலீஸு, இல்லை ஓடிடி ரிலீஸு. இல்லை ஓடிடியில் ஓடினதுக்கப்புறம் நான் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலும் ஜனங்க பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் அண்ணாவோட தொண்டர்கள் விஜய்க்காக பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லையே சாமி.